உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பது பங்குனி மாத ராசி பலன்கள் 2026ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்துன ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுடைய நண்பர் மற்றும் இதை ஷேர் செய்யுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் சொல்லுமா இருக்குங்க. லைக் பண்ண அனைவருக்கும் நன்றிங்க. இனிமேல் லைக் பண்ணுற போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போ 12 வீடுகளில் நமக்கு 2வது வீடாகவும் கால புருஷத்துவம் 12 வீடு 2வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த பங்குனி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். கிரகங்களை சற்று ஆராய்ந்து பார்த்து முன்னர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு கண்டிப்பாக. அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது மற்றவர்களுக்காக ஓடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையே தொலைத்தவர்கள், அதாவது காரியவாதி என்று சொல்லக்கூடியதுங்க. அடுத்தவங்களாம் காரியத்துக்கு நம்ம இப்படி இல்லையே அப்படிங்கும்போது எங்கியவர்கள். ஆடம்பரத்தை விரும்பும் ரிஷபராசினரே, மாத துவக்கத்தில் உச்சம் பெற்ற உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பங்குனி மாதம் 11ஆம் தேதி முதல் உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் சென்றாலும் லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சனி, புதனுடைய சேர்க்கை ஏற்படுவதால் பல்வேறு விதமான சுப வளங்களும் நடக்க இருக்குதுங்க. எண்ணங்களும் லட்சியங்களும் கனவுகளும் ஈடேறும். புகழ், அந்தஸ்து, கீர்த்தி உயர்வு இருக்குதுங்க. கௌரவ தோற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கண்டிப்பாக நட்சத்திர சார்ந்து இதை பலங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம நட்சத்திரத்தை உங்களுக்கு எப்படி பார்க்க இருக்கிறோம். தெய்வீக நம்பிக்கை கூட இருக்குதுங்க. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடை போகிறீங்க. இது திறமையை மெருகேற்றி கொள்ள உகந்த அமைப்பாக இருக்குது இந்த காலகட்டம். அடுத்து நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வரவும் செலவும் சமமாக இருக்க போதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். தாய் வழி குடும்ப விசேஷங்கள் நடைபெறும். உறவுகளின் சந்திப்பு இன்பங்களை மலரச் செய்யும். அடமான வைத்த நகைகள் எல்லாம், சொத்துக்கள் எல்லாம் மீட்க போகிறீங்க. அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி வர போகிறீங்க. பழைய வீட்டை புதுப்பித்து பொலிவு பெற செய்ய போகிறீங்க. கைமாறாக வைத்த நகைகள், முக்கிய ஆவணங்கள் தென்பட இருக்குதுங்க. இளைய சகோதரருக்கு கொடுத்த பணம் வசூலாக இருக்குதுங்க. வேலையாட்களின் நிலவி வந்த குழப்பம் மறைய இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் மகள்களுக்கு எதிர்பார்த்திருந்த வேலை கிடைக்கிறதுங்க. பெண்களுக்கு அழகு ஆடம்பர பொருட்கள், தங்க நகைகள் கிடைக்கும். கடவுளே இல்லை என்று கூறியவர்கள் கூட பிரபஞ்ச சக்தியை உணர்வு போகிறாங்க. அதனால் தடைப்பட்ட வேண்டுதல் நிறைவேற்ற இருக்குங்க. பூர்வீக தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது சற்று காலதாமம் உண்டாக இருக்குதுங்க. பொருளாதார நிலையில் சிறு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. கடன் சுமை குறையும். நோய் நொடி நீங்கும். வம்பு வழக்குகள் எதிர்பாராத வெற்றியை பெற்று தருவதாக இருக்குதுங்க. தள்ளி போன விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடந்து முடிய இருக்குதுங்க. பணம் தொடர்பான வழக்குகள் இருந்தால் தள்ளுபடியாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் எப்படி இருக்க போகுது. ரிஷபராசி என்பதற்கு உடல் எப்படி இருக்க போகிறது. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக ஏதாவது நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்தால் இப்போது ஆரோக்கியம் ஏற்பட இருக்குதுங்க. யோகா, மெடிடேஷன், பிராயணம் கை கொடுக்க இருக்குதுங்க. இயற்கை வைத்தியம் நல்ல பலன் தரும். நண்பர்களுடன் வீண் வாக்குவாதம் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். மனைவி மூலம் பொருள் வரவு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி, உயில் மூலம் ஏதாவது உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பணம் வர இருக்குதுங்க. இளம் காதலருக்கு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடக்க இருக்குதுங்க. 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி வர இருக்குதுங்க. தந்தை வழி சுற்றத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறைய இருக்குதுங்க. தொழிலை தக்க வைத்துள்ள சில முதலீடுகள் செய்ய நேரிடும். இரவு நேரத்தில் வாகனங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த காலகட்டம். சிலர் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து புதிய கவலைகளை உருவாக்க போகிறாங்க. யாருக்கேனும் நன்மை செய்தால் அது உங்களுக்கு தீமையாக வந்து முடிய இருக்குதுங்க. உடனுடைய சொந்த விஷயங்களை தலையிட்டு அவமானத்தை தேடிக்கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டம். குரு மங்கள யோகம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. இந்த குரு மங்கள யோகம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா எத்தனை யோகம் இருந்தாலும் குரு மங்கள யோகம் எல்லோருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதன் மூலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாயினுடைய 4ஆம் பார்வைக்கு 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் இந்த காலகட்டம். அது 8 மற்றும் 11ஆம் அதிபதியினுடைய குரு மேல் பதிகிறதுங்க. இதுக்கு தான் உங்கள் குரு மங்கள யோகம் உண்டாக இருக்குதுங்க. ஆன்மீக பலமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். தொட்டது துலங்கும். ராஜயோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மாதமாக இருக்கின்றாலும் கூட அது மிகையாகாதுங்க.
இந்த காலகட்டம் குபேர யோகமும் அதாவது உடைய வாழ்வில் செழிப்படையவும் காலகட்டமாக இருக்குது. குபேர யோகம் ஒரு மாதமாக பார்க்க இருக்கிறோம். முக்கியமான செயல்களை தெளிவாக செய்வதன் மூலம் மதிப்பு கூட இருக்குதுங்க. வெளியில் சொல்ல முடியாமல் நீங்கள் அனுபவித்த பிரச்சனை விடிவுகாலமாக வர இருக்குதுங்க. குடும்ப பொருளாதார பிரச்சனை சமாளிக்க நீங்கள் வாங்கிய கடனை சிறிதாக அடைக்க முயல் போகிறீங்க. குடும்ப உறுப்பினுடைய நன்மதிப்பை பெற சற்று அதிகமாக செலவு செய்ய போகிறீங்க. பெரும்பாலும் விரைய ஏற்படாதுங்க. வீடு வாகனம் தொடர்பான உங்களுடைய கனவு பலிதமாகும். வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்ல இருக்கிறார்கள். வங்கிகள் நிதிகள் நிறுவனங்களின் உதவியுடன் வீடு மனை நிலம் வாங்குவதற்கு சுலபமாக முடிய இருக்குதுங்க. ஒரு சிலர் பழைய வீட்டை விற்று புதிய வீடு வாங்குவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. சுமாரான வீட்டில் குடியிருந்தவர்கள் சூப்பர் வீட்டிற்கு செல்ல இருக்கிறார்கள். தாயின் ஆரோக்கியத்தை பராமரிக்க அதிக செலவு செய்ய இருக்குதுங்க. அண்ணன் தம்பியிடம் யார் அம்மாவை பராமரிப்பது என்ற கருத்து வேற்றுமை ஏற்படுவதாக இருக்குதுங்க. பொருளாதாரங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த 2026 பங்குனி மாதத்தில் உங்களுக்கு குபேர யோகத்தால் பொருளாதார மாற்றம் இருக்குதுங்க. பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடை தாமதங்கள் அகலும். வருமானம் அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க. இனிமேல் வராது என்று முடிவு செய்த வாரக்கடனுக்கு வசூலாகும். என்றாலும் வீண் செலவுகள் குறைத்து உங்கள் வருமானத்திற்கு ஏற்ப திட்டமிட்டு அகலக்கால் வைக்காமல் நிரந்தரமாக செயல்பட்டால் கடன் இல்லா பெருவாழ்வும் பாக்கியம் உண்டாக இருக்குதுங்க. வங்கிகள் நிதி நிறுவனமிலிருந்து வந்த கடன் தொகை கிடைக்க இருக்குதுங்க. பழைய சேமிப்புகள் இன்சூரன்ஸ் பாலிசிகள் முடிந்து ஒரு நல்ல தொகை கைக்கு கிடைக்கும் வண்ணம் இருக்குதுங்க. வாழ்க்கை தரம் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவ இருக்குதுங்க. சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சியாக நடைபெறுவதற்கான சூழல் உருவாக இருக்குது. முதலீட்டாளர்கள் இந்த பார்க்கும்போது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக நல்ல சம்பவங்கள் மிகவும் நடக்குதுங்க. தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணமும் மிகுங்க. தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க இருக்கிறார்கள். மிக குறுகிய காலத்தில் தொழிலுக்கு மிகப்பெரிய வியாபாரம் கிடைக்க இருக்குதுங்க. உங்கள் திறமைகள் அனைவராலும் போற்றப்படும். சிலருக்கு மறைமுக வழியில் தன லாபங்கள் இருக்குதுங்க. எப்படியும் பணம் வந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத வகையில் பணவரவு உங்களுக்கு வர இருக்குங்க. கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் கௌரவம் அந்தஸ்தும் அதிகரிக்கும். உங்களுடைய சொல்லை அனைவரும் கேட்கும் நிலை உருவாக இருக்குதுங்க. கமிஷன் அடிப்படையில் தொழில் புரிவோர்களுக்கு மிகப்படுத்தலான நன்மைகளும் உண்டாக இருக்குதுங்க. தரம் குறைந்த பொருட்களை விற்பனை செய்யும் பொழுது வியாபாரியுடைய சட்டத்தின் பிடியில் சிக்கி நேர இருக்குங்க. உத்தியோகஸ்தாரருக்கு எப்படி இந்த 2026 உத்தியோகத்தில் கூடிய ரிஷபராசி அன்பர்கள் பங்குனி மாதத்தை நிலவரப்படி பார்க்கும்போது நமக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதமாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை போல அதிகரிக்கும். நிம்மதியான மனநிலையில் பணிபுரியவர்கள் அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர இருக்குதுங்க. சம்பள உயர்வு பதவி உயர்வு என வாழ்வாதாரம் உயர இருக்குதுங்க. வாங்கிய கடனை அடைக்க போகிறீங்க. பிற விஷயங்களில் தலையிடாமல் கொடுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும். அதிக வெளியூர் பயணம் செல்ல நேரம் இருக்குதுங்க. பணிபுரியும் இடத்தில் உள்ள விதிகளை மீறாமல் உங்கள் உயர் அதிகாரியுடைய அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியான இடமாற்றம் சற்று ஆறுதலாக இருக்குதுங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு வந்து சேரவனம் இருக்குதுங்க. வெளிநாட்டு வேலை செய்யும் வெளிநாட்டு வேலை அரசு வேலை முயற்சி வெற்றி தர இருக்குதுங்க. மனதை மகிழ்விக்கும் சம்பவங்கள் நடக்க இருக்குதுங்க. நினைத்த இடமாற்றம் கிடைப்பது உறுதியாக இருக்குதுங்க. அடிக்கடி பிரயாணம் செய்வதும் வேண்டிய சூழல் உருவாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இந்த 2026 பங்குனி மாதம் ரிஷபராசி என்பதற்கு வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த யோகமாக நம்ம இந்த யோகத்தை பார்க்குறோம். அதான் குபேர யோகமாக இருக்குதுங்க. சொல்வாக்கு செல்வாக்கு ஓங்கும். மக்கள் மனதில் இடம் பிடிக்க அயராது உழைத்து வெற்றி பெற்ற காண. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களது சமூக அந்தஸ்து உயர இருக்குதுங்க. நீங்கள் சார்ந்து இருக்கும் இயக்கத்தால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். நல்லார் உறவும் நண்பர்கள் ஆதரவும் உறவினர்கள் ஒத்துழைப்பும் அமோகமாக அமைய இருக்குதுங்க. தலைமையிடம் கூட்டணி கட்சிகளை ஆதரவு பொதுமக்களுடைய ஆதரவு உண்டாக இருக்குதுங்க. நீங்கள் சார்ந்து இருக்கும் கட்சியில் உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. பொது நிகழ்ச்சிகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். எதிர்கட்சியினர் உங்களது வார்த்தைகளை கொண்டே உங்கள் கட்சியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பெண்களுக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. பெண்களுக்கு அதிக நன்மைகள் நடக்க இருக்குதுங்க. விதவிதமான நகைகள் வாங்கி மகிழ போகிறீங்க. புகுந்த வீட்டில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்பட இருக்குதுங்க. அந்தஸ்து கௌரவம் உயரும். தாய் வழி சீதனம் கிடைக்க இருக்குதுங்க. அடகு வைத்த நகைகள் மீண்டும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. புதிய ஆடம்பர ஆடைகள் நகைகள் வாங்கி மகிழ இருக்கீங்க. திருமண வாய்ப்புகள் வாசல் கதவை தட்ட இருக்குதுங்க. விவாகத்திற்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்க இருக்குதுங்க. வீட்டில் சிறு சுப நிகழ்ச்சிகள் மங்கள நிகழ்வுகளாம் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்க இருக்கிறோம். பொருள் பற்றாக்குறை அகலும். குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். பங்குச்சந்தை மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கூட இருக்குதுங்க. முக்கியமாக கவனம் தேவைன்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக பார்க்க இருக்கிறோம். நீ எதில் கவனமாக இருக்குனாக்க செவ்வாயுடைய சனி சேர்க்கை இருப்பதால்
11ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் உள்ள சனியுடன் 7 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பங்குனி மாதம் 19ஆம் தேதி அன்று, அதாவது 2/4/2026 அன்று இணைய இருக்கிறார். ஞாபகம் மறதி, மனக்குழப்பம் அதிகரிக்கும். தந்தை தாய் வழி உறவுகள் கொஞ்சம் வெளிப்பேற்றில் நல்லவராகும். மனதிற்குள் வஞ்சகம் வைத்து பேசக்கூடிய காலகட்டமாக பார்க்க இருக்கிறோம். பூர்வீக சொத்து இன்று வந்து விடும், நாளை வந்துவிடும் என இலவு காத்து கிளியாக நாளை கடத்த வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்குதுங்க. மது பழக்கம் இருப்பவர்கள் மனக்குழப்பத்தால் மருத்துவமனையில் அனுசரித்து சிகிச்சை பெற நேரும். எனவே போதை பழக்கத்தை கைவிட்டு அம்மன் வழிபாடு செய்ய மாற்றங்கள் தேடி வர இருக்குதுங்க. உங்களுடைய செயல்களில் சுயநலப்போக்கு உருவாகும். குழப்பமான மனநிலை இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஞாபகம் மறதி உண்டாக இருக்குதுங்க. பய உணர்வு அதிகரிக்கும். எதிர்கால தேவைக்கான இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது நலத்திட்டங்களில் சேமிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. காணாமல் போன உயில் பத்திரம் மீண்டும் கிடைக்கிறதுங்க. அதான் நண்பர்கள் நிதி நிறுவனங்கள் மூலம் பண உதவி கிடைக்கிறதுங்க. புதிய வேற்று மத நண்பர்கள் நட்பு கிடைக்க இருக்குதுங்க. ஏன்னா நேர்களை பார்க்கும்போது ரிஷபராசியில் முதல் நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், அதாவது உங்களுக்கு எது இதனால் வரைக்கும் இப்போ உடல் உபாதைகள் நீங்கள் பெற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் உள்ள திடம் பயம் இதெல்லாம் விலகி உங்கள் உடல் உபாதைகள் சுறுசுறுப்பாக இருக்கும் போதுங்க. இதனால் வரைக்கும் உடல் உபாதைகள் இதெல்லாம் மாறி நல்லதாக இருக்குதுங்க. திருமண யோகம், புத்திரபாக்கிய யோகம், மண்மனை யோகம், பொருள் யோகம், வெளிநாடு யோகம் எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த திருமணம் நடந்தேறும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் உருவாக இருக்குதுங்க. பரிகாரத்தை பொறுத்தவரையில் பார்க்கும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கும் அது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நெய், பால், தயிர், கோமுத்திரம், சாணம் கலந்த பஞ்சகாவியம் சொல்வது அந்த கலவையை வாரம் ஒரு முறை வீடுகளை தெளிக்க தோஷம் தீட்டு நீங்கி லட்சுமி கடாட்சமும் கிடைக்க இருக்குதுங்க. என்ன நேர்களை ரிஷபராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ ஒரு பொறுமையாக கேட்டது ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்துங்கள். நன்றி, வணக்கம்.